ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பொங்கல் பண்டிகை நாளன்று சூரிய பகவானுக்கு நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும், நான் நன்றி செலுத்தாவிட்டால் அவர் என்ன இருண்டு விடவா போகிறார் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நன்றியை எதிர்பார்த்து சூரியன் காத்திருக்கவில்லை. தன்னுடைய கடமையை சரிவரச் செய்து கொண்டிருப்பவர்களில் சூரியனும் ஒருவர். நவகிரகங்களினுடைய தலைவனாகவே நாம் சூரியனை பார்க்கிறோம். சனியானவர் எப்படி யாருக்கும் எந்த விதமான புகழ்ச்சிக்கும் மயங்காமல் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறாரோ, அதைவிட ஒரு படி மேலாக எந்த சூழலிலுமே எந்த காலத்திலுமே தன்னுடைய கடமையிலிருந்து தவறாதவர்தான் இந்த சூரியன் என்பவர். அவர் யாருடைய நன்றியையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. நாம் தான் அவருக்கான வழிபாட்டினை இந்த நாளிலே செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த பொங்கல் பண்டிகை திருநாள் என்பது உத்தராயணத்தினுடைய முதல் நாளாக பார்க்கப்படுகிறது. உத்தராயணம் என்பது தேவர்களுக்கான பகல் பொழுது துவங்குகின்ற நேரம், அதாவது தேவர்களுக்கு சூரியன் உதயமாகின்ற நேரமாகவே நாம் இதனை பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்பதுதான் என்பதை நாம் அடிக்கடி பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாள் தான் தேவர்களுக்கான ஒரு சூரிய உதய நாள் அப்படிங்கிறத அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நமக்கெல்லாம் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றா இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதை விட தை பிறந்தால் தேவர்களினுடைய விழி திறக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். அதாவது தேவர்கள் எல்லோரும் துயிலிலிருந்து எழுந்து தங்களுடைய விழிகளை திறந்து நம்மை நோக்கி பார்க்கின்ற ஒரு நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எதுக்காக நம்ம சூரிய வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயற்கையை வழிபட வேண்டும் என்பதை நம்முடைய சாத்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சூரியன் என்பவர். இயற்கை என்பதே இந்த சூரியனை அடிப்படையாக வைத்துத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாமே. அதாவது நம்ம ஒரு முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத பிரதி மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை நாளிலே செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அதில் மகாலய அமாவாசை என்பதை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அந்த நேரத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய முன்னோரை வழிபட்டே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஓடோடி சென்று அந்த மகாலய அமாவாசை நாளிலே நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்கிறோம் அல்லவா. அப்படித்தான் தினந்தோறும் சூரிய உதயம் என்பது நடந்தாலும் தினந்தோறுமே சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிண்டே வரும். தினந்தோறும் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மகர சங்கராந்தி நாளிலே, இந்த பொங்கல் பண்டிகை நாளிலே வழிபடும் பொழுது இந்த வருடம் முழுக்க வழிபட்டதற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அதனை வலியுறுத்தி சொன்னார்கள். இதனை சூரியனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் என்று நினைப்பதை விட அந்த சூரியனுக்கான மரியாதையை செய்கிறோம் என்று வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம். இப்படி பார்த்துக்குங்களேன், ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மாணவர்களிடமிருந்து அவர் எந்த விதமான பிரதிபலனையுமே எதிர்பார்ப்பதில்லை. மாணவர்களுக்கு அவர் எப்பயுமே அந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது அவருடைய கடமையாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஒரு நாள் போய் அந்த ஆசிரியருக்கு மரியாதையை செய்து வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னா அதனால என்ன பலன் கிடைச்சிட போதுன்னு யோசிக்க முடியுமா? அப்படி அல்லவே. அவர் நமக்கு இத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இத்தனை நன்மைகளை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார், அவருக்குரிய மரியாதையை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம அடிப்படையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதே போலத்தான் இந்த சூரியனானவர் காலம் முழுக்க நம்மை காத்து கொண்டிருக்கிறார். காலம் முழுக்க நம்மை காத்து கொண்டிருக்கின்ற அந்த சூரியனை மரியாதை செய்கின்ற விதமாக அந்த சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் சொல்றார். சூரிய வழிபாடு என்பது நமக்கு உடல் ஆரோக்கியத்தினை தருகிறது, நம்முடைய ஆன்ம பலத்தினை தருகிறது. அதனாலதான் சூரியனை ஆன்மகாரகன் அப்படின்னே சொல்றார். இது போக குறிப்பா எப்படி தெரியுமா சொல்றா, பித்ருகாரகன் அப்படின்னு சொல்றா. தகப்பனாரை குறிக்கின்ற கிரகமாக சூரியனையும்
தாயாரை குறிக்கின்ற கிரகமாக சந்திரனையும் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை எப்படி வழிபட சொன்னார்கள்னு பாருங்க. சூரியன் தான் தகப்பன், சந்திரன் தான் தாய் அப்படிங்கிற மாதிரியே பிரித்து வச்சிருக்காளே. சந்திரன் என்பவர் மிகவும் சென்டிமெண்ட்ஸ் உடையவர், அதாவது நம்முடைய மனதினை ஆளக்கூடியவராக அமைகிறார். அதே நேரத்திலே ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா, உள்மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனை ஆளக்கூடிய கிரகமாக சூரியனையும் வைத்திருக்கிறார்கள். இந்த சூரியன் என்பவர் தான் இயற்கையை காக்கிறார். அந்த இயற்கையின் மூலமாக நமக்கு உணவினை அளிக்கிறார். அந்த உணவின் மூலமாக நாம் உடல் ஆரோக்கியத்தினை பெறுகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அதிமுக்கியமான காரணம் சூரியன் என்பவர்தான். அதனால்தான் அந்த சூரிய வழிபாட்டினை அந்த தேவர்களினுடைய பகல் பொழுது என்பது துவங்குகின்ற அந்த தேவர்களுக்கெல்லாம் சூரிய உதயமாகின்ற இந்த நேரத்திலே, இந்த நன்னாளிலே நாம் வழிபடுவதன் மூலமாக அவருடைய அருளாசியினை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த சூரிய வழிபாட்டினை இந்த நாளிலே வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த ஆன்ம பலம் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் சபரிமலை வாசன் கூட இந்த மகர சங்கராந்தி நாளிலே நான் பக்தர்களுக்கு முன்னால் தோன்றுவேன், அதுவும் எப்படி ஒரு ஜோதிஸ்வரூபனாக தோன்றுவேன் என்று சொன்னதற்கான தாத்பரியமும் இதுதான். ஏன் மற்ற நாளெல்லாம் இருக்கிறது அல்லவா, மற்ற நாள்களை எல்லாம் விடுத்து எல்லா நாளும் வருடம் முழுக்க நான் ஒரு யோக மூர்த்தியாக நான் தவக்கோலத்திலேயே அமர்ந்திருப்பேன். இந்த ஒரு நாளிலே, அதாவது சூரியன் எந்த நாளிலே அந்த மகர ராசியிலே சஞ்சரிக்க தொடங்குகின்றானோ அந்த மகர சங்கராந்தி நாளிலே நானும் பக்தர்களை கண் திறந்து பார்ப்பேன், ஜோதிஸ்வரூபனாக அந்த இடத்திலே வந்து சேருவேன் என்று சபரிமலை வாசனே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாளினுடைய மகத்துவத்தை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.